யார வச்சு என்ன காரியத்தை பண்ணாலும் அவங்களுக்கு இத கட்டி விடு. ஏன்னா நீ தொட போறது சாதாரண நெருப்பு இல்ல, நெருப்பு கோலத்தை. அது பக்கத்துல போனாலே எரிச்சு சாம்பலாக்கிடும். அவளை எப்பவும் போல என் பூஜையை நான் இன்னைக்கே ஆரம்பிக்கிறேன். உனக்கு ஏதாவது இடர்பாடு ஏற்பட்டுச்சுன்னா நீ நேர்ல வந்து என்கிட்ட பேசு. எக்காரணத்தை கொண்டும் பேழப்பட்டிய காளி கோவில் எல்லைக்கு போக விட்டுறக்கூடாது. அத மட்டும் நல்ல மனசுல ஞாபகம் வச்சுக்கோ ஆவுடை. சரிங்க சாமி. சரிங்க சாமி. வாடா. சரிண்ண. வரேன் சாமி. வரேன் சாமி. போ. அண்ணே, எதுக்குண்ணே இந்த நேரத்துல இங்க கூப்பிட்டு வந்தீங்க? கொஞ்ச நேரத்துல உனக்கே புரிய வரும். பேசாம இரு. எதுக்கு எல்லாரையும் வர சொன்னீங்க? உங்களால எனக்கு ஒரு பெரிய காரியம் ஆகணும். அதுக்காகத்தான் உங்க எல்லாரையும் வர சொன்னேன். ஐயா போன்ல பேசாம நேர்ல வர சொல்லும் போதே விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். என்னன்னு விவரமா சொல்லுங்க ஐயா. சொல்றேன்டா. என் குடும்பத்தோட அஸ்திவாரத்தையே ஒரு சின்ன பொண்ணு ஆட்டி படைக்க பாக்குறா. இனிமே அவ இருக்க கூடாது. அவளை இன்னைக்கே நீங்க சாகடிக்கணும். ஐயா, பெரிய வேலையை கொடுப்பீங்க, பெத்த பேமெண்ட் நினைச்சு வந்தோம். போயும் போயும் ஒரு சின்ன புள்ளைய கொள்ள சொல்றீங்களே ஐயா, அதுக்கு எதுக்கியா நாங்க? நீ நினைக்கிற மாதிரி அவ சாதாரண பொண்ணு இல்ல. அவ ஒரு வித்தக்காரி, சித்து விளையாட்டெல்லாம் தெரிஞ்சவ. பேரு கௌரி. அவளை தாண்டா நீங்க கொல்லணும். ஐயா, அவ என்ன விளையாட்டுனாலும் காட்டுட்டோம், அதை நாங்க பாத்துக்கிறோம் ஐயா. இப்ப அவ எங்க இருக்கான்னு மட்டும் நீங்க சொல்லுங்க ஐயா. அந்த கௌரி இப்ப பேழப்பட்டிய தூக்கிக்கிட்டு எல்லக்காளி கோயிலுக்கு பாத யாத்திரையா போய்கிட்டு இருக்கா. அவளோட லைவ் லொகேஷனை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சரிங்க ஐயா. சின்ன பொண்ணு வேறங்கிறீங்க, வேலையும் கம்மியா இருக்கும், பணத்தையும் பெருசா எதிர்பார்க்க முடியாது. சரிங்க ஐயா, இருந்தாலும் நாங்க எல்லாரும் உங்களுக்காக இதை பண்றோம் ஐயா. ஒரு நிமிஷம் இரு. என்னன்னு தெரியுதா? சென்னை மவுண்ட் ரோட்ல இருக்கிற எனக்கு சொந்தமான பில்டிங்கோட பத்திரம். இன்னைக்கு இதோட மதிப்பு 10 கோடி. 10 கோடியா? நாளைக்கு இது எத்தனை கோடி போகுன்னு எனக்கு தெரியாது. நான் சொன்னதை செஞ்சு முடிச்சிட்டு இந்த பத்திரத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா நீங்க இங்க வரும்போது அந்த கௌரியோட தலையோடையும் அந்த பேழ பெட்டியோடையும் வரணும். புரிஞ்சுதா? ஐயா, நீங்க பில்டிங் ரிஜிஸ்ட்ரேஷனுடைய வேலையை பாருங்க, நாங்க அவ தலையோட வரோம். வாங்கடா. ஏய், ஒரு நிமிஷம். ஐயா, எதுக்கு அது? இந்த தாயத்தை எல்லாரும் உங்க கையில கட்டிக்கங்க. இது உங்களை பாதுகாக்கும். ஏன்னா நீங்க கொல்ல போறது சாதாரண பொண்ணு இல்ல. கவனமா இருங்க. சரிங்க ஐயா, நாங்க வரோம். டேய் வாங்கடா. அண்ணே, பசங்க போற வேகத்தை பார்த்தா நிச்சயம் கௌரியை கொன்னுடுவாங்கன்னு தான் தோணுது. ஆனா பேமெண்ட் தான் கொஞ்சம் அதிகம். ஜனா,
காலனையா சொன்னதை மறந்துட்டியா? கௌரியும் பேழப்பட்டியும் எல்லக்காளியம்மன் கோயில் கிட்ட போயிட்டா நாமளே இருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஜமீனு வீடு சொத்து பத்து எதுவுமே இருக்காது. பணம் போனா சம்பாதிச்சிடலாம், உயிர் போனா வருமா? வராது. அந்த கௌரியையும் துர்காவையும் அழிக்கிறதுக்கு எவ்வளவு செலவழிச்சாலும் தகும். இந்த ஜமீனை அழிஞ்சாலும் சரி. ஆனா அதுக்கு முன்னாடி நாம அவங்கள அழிச்சதா இருக்கணும்டா. ஆதி துர்கா போற்றி. மாசாணி அம்மாவே மாசாணி அம்மா சரணம். கனகதுர்கா ஆதி துர்கா சரணம். போற்றி. கனக துர்கா போற்றி. எல்லை காளியே போற்றி. மாசாணி அம்மா போற்றி. ஆதி துர்கா போற்றி. மாசாணி அம்மாவே சரணம். கனகதுர்கா கனக துர்கா போற்றி. மாசாணி அம்மா சரணம். கனக துர்கா சரணம். போற்றி. ஓம் ஆதி துர்கா போற்றி. ஓம் ஆதி கனக துர்கா துர்கா போற்றி. போற்றி. மாசாணி அம்மாவே சரணம். டேய் வராங்க பாரு. ஆதி துர்கா போற்றி. மாசாணி அம்மா போற்றி. ஆதி துர்கா போற்றி. கனக துர்கா போற்றி. ஓம் ஆதி துர்கா போற்றி. ஆதி துர்கா போற்றி. கனக துர்கா போற்றி. மாசாணி அம்மா சரணம். டேய் பக்கத்துல வந்துட்டு இருக்காங்கடா. டேய் ஜெமினி ஐயா, பொட்டி தூக்கிட்டு வர பொண்ணுன்னு சொன்னாரு. அது யாருன்னு பாருங்கடா. ஓம் ஆதி துர்கா போற்றி. டேய் சின்ன பொண்ணுடா. என்னடா இந்த சின்ன பொண்ணை கொல்லவா ஜமீன் ஐயா மவுண்ட் ரோட்ல இருக்கிற அம்மா பெரிய பில்டிங்க எழுதி கொடுக்குறேன்னு சொன்னாரு நம்ம கிட்ட. ஆமாடா, இந்த பொண்ணை பார்க்க எனக்கே சிரிப்பு வருது. நான் எவ்வளவு பெரிய தலை கட்டலாம் வாழைத்தாறு சீவுற மாதிரி சீவி இருக்கேன். என்ன விட்டீங்கன்னா கோழி தலைய திருவுற மாதிரி அவ தலைய திரும்பி போட்டுருவேன். என்னங்கடா பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அம்மா பெரிய ஜமீன் வீட ஜமீன் ஐயா சும்மா எழுதி கொடுத்துருவாரா? சாதாரண விஷயம் கிடையாதுன்னு நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்லிதானே அனுப்புனாரு. அதுவும் இல்லாம தாயத்து வேற கொடுத்துட்டு இருக்காரு. இங்க பாருங்க, காரியத்தை முடிச்சிட்டு இந்த பேச்செல்லாம் அப்புறம் பேசுங்க. சரிடா, நீ சொல்றது சரிதான். காட்டுக்கு வந்திருக்கோம். ஜமீன் ஐயாவுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு களத்துல இறங்கிடுவோம்டா. தூங்காம ஐயா ரொம்ப நேரமா காத்திருப்பாரு. முதல்ல போன் எடுத்து பண்றா. பண்றேன். டேய் ஜனா, பசங்க தான் ஃபோன் பண்றானுங்க. பேசுங்க. சொல்லுங்கடா. ஐயா எங்க இருக்கீங்க? வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நீங்க அந்த இடத்துக்கு போயிட்டீங்களா? வந்துட்டோங்க ஐயா. அந்த பொண்ணையும் பாத யாத்திரை குரூப்பையும் பார்த்துட்டோங்க ஐயா. அதிகபட்சம் 20 நிமிஷம் தாங்க ஐயா. வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு போன் பண்றேங்க ஐயா. டேய் சூப்பர் சூப்பர். டேய் அப்புறம் தாயத்தை கொடுத்து அனுப்பிச்சிருக்கல? ஆமாங்க ஐயா. மறுபடியும் சொல்ற, தாயத்தை கட்டிக்க மறந்துடாதீங்க. சரிங்க ஐயா. சரிப்பா. டேய் மச்சி, ஜமீன் ஐயா கொடுத்த தாயத்தை எல்லாரும் கையில கட்டுங்க.
அண்ணே ம் நீங்க டென்ஷன் ஆகாதீங்கண்ணே, நிச்சயமா முடிச்சிருவாங்க. டேய் ஜனா, முடிக்கணும். அவளை இன்னைக்கு முடிக்கணும்டா. சரி சரி, நீ வண்டி வேகமா விடு, சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். ம் சரிண்ணே. டேய் வராங்க. மாசாணி அம்மாவே சரணம். கனக துர்கா போற்றி. மாசாணி அம்மா சரணம். கனக துர்கா. டேய் 20 நிமிஷம் தான், மொத்த பேரையும் வெட்டி சாச்சிட்டு உடனே ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொல்றா. வாங்கடா வாங்கடா வாங்கடா. இந்த உலகையும் அனைத்து ஜீவராசிகளையும் ஆதி துர்க்கை காக்கட்டும். பிறவி கடலை கடக்க கனக துர்கா அருளட்டும். வழி துணையா வந்து புறாக்கூடன் காக்கட்டும். ஊரின் எல்லைகளில் நின்று எல்லைக்காலி காக்கட்டும். மனித மனங்களை மாசாணியம்மன் காக்கட்டும். ஆதி துர்க்கையே போற்றி. டேய் இதான் சரியான நேரம். சத்தமே இல்லாம யாத்திரையில கடைசியில போறவங்கல இருந்து ஒவ்வொருத்தனையும் கழுத்தறுத்து போட்டு நம்ம எல்லாரும் முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். புரியுதாடா? சரிடா. புரியுது. டேய் வெட்ரவி வாடா. அண்ணா. போடா. சரிண்ணா. இப்போ ஏதோ சத்தம் கேட்டுச்சு. அது என்ன சத்தம்? தாயி ஏதோ சத்தம் கேக்குது காட்டுக்குள்ள. நம்ம வேலை இந்த பேழைய தூக்கி முன்னோக்கி எடுத்துட்டு போறதுதான். உங்க பின்னாடி என்ன நடந்தாலும் யாரும் திரும்பி பார்க்க வேண்டாம். சரி தாயி. நம்ம நோக்கம் பாத யாத்திரையா போய் எல்லைக்காலியே சரணடையணும். சரி தாயி. அந்த ஒத்த நோக்கத்துல எல்லாரும் நடந்து வாங்க. சரிம்மா. ஆதி துர்கையே போற்றி. என்னடா நடக்குது? போனவன ஆளையே காணுமடா. ஒருவேளை அவனும் அந்த யாத்திரையில கலந்துக்கிட்டானா? டேய் வாங்கடா. டேய் வாங்கடா. ஆதி துர்கா போற்றி. கனக துர்கா போற்றி. ஆதி தாயே போற்றி. டேய் ஊருக்காரங்க பின்னாடி தானடா அவனை நம்ம அனுப்பி வச்சோம். அங்கேயும் அவன் காணுமேடா. எங்கடா எங்கடா போயிருப்பான்? போயிருப்பான்?
டேய் அந்த புதர்ல இருந்து தாண்டா சத்தம் வருது. இங்க வா, அங்க போய் என்னன்னு பாரு. பாக்குறானே. டேய் அவனை இழுத்துட்டு போனவன் யாருடா? இம்மா வேகமா போறானடா. வந்தவன் மனுஷனா இல்ல அமானுஷ்யமா? டேய் மச்சான், ஜமீன் ஐயா தாயத்தை கொடுத்து கட்டிக்க சொன்னது இதுக்காகத்தானா? அவளை சமாளிக்க முடியாம தான் ஜமீன் ஐயா மவுண்ட் ரோடு பில்டிங்கை நமக்கு எழுதி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருடா. மச்சான், இங்க இருக்கிறது பேயா பிசாசான்னு தெரியலடா. பேய் பேயாவது பிசாசாவது இந்த காலத்துல இன்னும் அதை நம்பிட்டு இருக்கீங்க? எவனோ நமக்கு ஆட்டம் காட்டுறான். நம்ம ஆளுங்களை இந்த புதருக்குள்ள தானே இட்டுன்னு போனா. டேய் எல்லாரும் வாங்கடா, இப்ப அவன் என்ன பண்றான்னு பாப்போம். வாங்கடா வா. டேய் அந்த புதரு கண்ணாண்ட என்ன இருக்குன்னு போய் பாரு. நான் தான் போணுமா? பயமா இருக்குடா. சி போய் தொலை. நாடா என்னையே மாட்டி விடுறீங்க. ஏற்கனவே போனவனுங்களே காணோம். டேய் வாங்கடா. என்னடா என்ன வச்சுடா? என்ன டேய் ஓடுங்கடா. என்னடா அது? டேய் தலை தனியா முண்டம் தனியா கிடக்குதுடா. இங்க வேற என்னமோ இருக்குதுடா. ஒருவேளை பேய் பிசாசா இருக்குமோ? டேய் ஜனா, இந்நேரத்துக்கு நாம அனுப்புன ஆளுங்க பாத யாத்திரை போனவங்களை அட்டாக் பண்ணிருப்பாங்கல்ல. கௌரிய தலை வேற முண்டம் வேறையா வெட்டி எரிஞ்சிருப்பாங்கல்ல. கௌரி சாகணும்டா, சாகணும். அந்த குட்டி பிசாச வெட்டி சாச்சிட்டு அந்த பேழப்பட்டிய என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டா இந்த உலகமே என் கைக்குள்ள வந்து சேர்ந்த மாதிரிடா. ஆனா இதெல்லாம் நடக்கணும்னா அந்த கௌரி சாகணும்டா. அந்த பேழப்பட்டி என் கைக்கு வந்து சேரணும். டேய் ஜனா அண்ணே, அவனுக்கு போன் பண்ணி அந்த விஷயத்தை கேட்கிற வரைக்கும் எனக்கு பொறுமை இல்லடா. பேசாம ஒண்ணு பண்ணுவோமா? நாமளே கிளம்பி அந்த இடத்துக்கு போயிடலாமா? அண்ணே, இப்போ நம்ம கிளம்பி போனாலும் பாதி வழியிலே தகவல் வந்துடும். மறுபடியும் திரும்பி வீட்டுக்கு தான் வரணும். வெட்டி அலைச்சல்ண்ணே, அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. ஆமாடா, ஆமா. இந்த நேரத்துல பொறுமையா தான் இருக்கணும், பொறுமையா தான் இருக்கணும். போன் வந்துச்சுடா, போன் வந்துச்சு, போன் வந்துச்சு. ஹலோ, என்னாச்சு? யோ என்ன கேக்குற? என்னாச்சுன்னு நீ தான் சொல்லணும், நானா சொல்லணும்? நான் சொல்லணுமா? என்னடா உளர்ற? நீ யாரா? நீ யாரு? யாருன்னு கேக்குறல்ல? டேய்
என்னையா மரியாதை குறையுது? நான் விநாயகமூர்த்தி பேசுறேன். நீ மேஸ்திரி தானே? அடச்சே போன வேண்டாம். அண்ணே யாருண்ணே போன்ல? ஏய் ராங் கால் பண்ற நேரமா இது? ச்சே. சரி சரி சரி. ஏய் நான் அவங்களுக்கு ஃபோன் பண்றேன்டா. அண்ணா அண்ணா அண்ணா, அண்ணா என்னடா? வேண்டாண்ணே, இன்னும் கொஞ்சம் பொறுத்துங்கண்ணே, இப்ப கால் வந்துரும். ஏய் ஃபோன் வரல. என்ன நடந்திருக்கும்?